அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஷார்ட்ஸ் அப்படின்ற அந்த பதிவில் நம்ம இந்த பயிற்சி எல்லாமே முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஹரக்கத்துனா என்ன, ஹரக்கத்துக்குன்னு தனி பயிற்சி கொடுத்து எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். சரி, நம்ம வீடியோவாக போட்டுருவோமே, தனித்தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் ஆசைப்பட்டாங்க. அதனுடைய முயற்சிக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபுல்லாக வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஹரஜ்னா என்ன, அதுக்கப்புறமா ஹரக்கத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் குரானை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம தொடங்குறோம். ஆனால் இன்றைக்கி பல மக்கள்கிட்ட இதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இன்றைக்கி நம்மள பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கான பொருள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அவுது அப்படின்னா நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவுது பில்லாஹி அப்படின்னு சொல்கிறோம். பில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, எதுக்காக நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினஷ் ஷைத்வான் அப்படின்னு சொல்கிறோம். மினஷ் ஷைத்வான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த மின் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு இருந்து விட்டு அப்படின்ற 2 பொருள் கொடுக்கும். அப்போ அதிலிருந்து ஷைத்தானை விட்டும் அப்படின்னும் பொருள் நம்ம கொடுக்கலாம். ஷைத்தானிடம் இருந்து அப்படின்னும் நம்ம அதுக்கு ஃபார்மேட் நம்ம பொருள் கொடுக்கலாம். அப்போ ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்காமல் நம்ம லாஸ்ட்டில் என்ன வார்த்தை கொடுக்குறாங்க, மின ஷைத்வானிர் ரஜீம். ரஜீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜீம் அப்படின்னா விரட்டப்பட்ட, தூரமாக்கப்பட்ட, சபிக்கப்பட்ட, இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவன் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த விரட்டப்பட்ட அப்படின்ற ஒரு தன்மையும் என்ன பண்ணுறாங்க, கூட சேர்த்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் அப்படின்னா விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வாக்கியத்துடைய பொருள். அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்மில்லா. ஸோ எந்த ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலுமே நம்ம முதல்ல என்ன சொல்லணும், சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடியும் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறோம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வின் பெயர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ்விற்கு 99 பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 99 பெயர்களையும் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்ததாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு ஹதீஸும் அறிவிச்சிருப்பாங்க. இதையும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 99 பெயர்களில் மிகவும் சிறப்பு பெற்ற முதல் 2 பெயர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு வாட்டியும் குர்ஆன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓதுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெரும் ஷிஃபத்துகளை கூறக்கூடிய, அல்லாஹ்வுடைய மிக சிறப்பு வாய்ந்த தன்மைகளை கூறக்கூடிய முதல் 2 பெயர்களை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆரம்பம் செய்கிறோம். அப்போ இதுக்கான ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இதில் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்றது நமக்கு அரபி சொல்லு எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு வேர்டை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம முதல், அதாவது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தது நம்ம லெசனுக்குள்ளே போவோம். அடுத்ததாக நம்ம குர்ஆன் ஓதுவதற்கு மிகவும் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டியது மஹ்ரஜ். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மஹ்ரஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிஃப் பா தாசா இருக்கு இல்லையா? ஸோ அரபி எழுத்துக்கள், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதுக்கும் அதுக்கு நமக்கு பேசிக் லெட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், உயிர் எழுத்துக்கள் தெரியணும், மெய் எழுத்துக்கள் தெரியணும், உயிர்மெய் எழுத்துக்கள் தெரியணும். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வார்த்தையாகவே நம்மளால் பேச முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ் நமக்கு பேசணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஏபிசிடி நமக்கு படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேர்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அரபி வார்த்தைகளை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சிருக்கணும்.
அந்த அரபிக் ஆல்ஃபபெட்ஸை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், உச்சரிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மஹ்ரஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம அதனுடைய உச்சரிப்பு தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப், பா, தா, ஹா, ஜீம், ஹா. முதல் வரி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சான்னு பாருங்கள். நான் சொல்லும் போது பின்னாடியே நீங்களும் சொல்லி பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மஹ்ரஜோடைய எழுத்துக்கள் புரியும். அலிஃப், பா, தா, சா. இதை வந்து நம்ம லைட்டாக, அதாவது அரபி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, போல்டான லெட்டர்ஸ், மெல்லின எழுத்துக்கள், அதாவது நல்ல போல்டாக உச்சரிக்கக்கூடியது, தடிமனான எழுத்துக்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதில் இந்த ச அப்படின்றது வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய 2 பல்லு இருக்கு இல்லையா, மேல் பல் கீழ் பல்லுக்கு நடுவில் நம்மளோட நுனி நாக்கை வந்து செலுத்தி ஓதுற மாதிரி இருக்கும் இந்த லெட்டர் ச அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஜீம், ஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ அல்ஹம்துலில்லாஹ் முதல் வார்த்தை, முதல் லைன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த லைன் போவோம். ஹா. இது வந்து நம்ம நல்ல மேல், அதாவது தொண்டையுடைய மேற்பகுதியிலிருந்து ஹா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது தால். இதுவும் வந்து தடிமனான எழுத்து தான். தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஜால், ஜால், ஜால் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம இதுவும் வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி தான், நுனிநாக்கு மூலியமாக தான் நம்மளும் இதை சொல்லுவோம். தால், ஜால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ரா. இது வந்து நல்ல தடிமனான எழுத்து. ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரோ காலம் அப்படிலாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதை என்ன சொல்கிறோம், ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஜா, ரா, ஜா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சீன். இது வந்து டபிள்யூ மாதிரி சிம்பிள் போட்டிருக்கு. அதே மாதிரி இதுவும் டபிள்யூ மாதிரி தான் சிம்பிள் போட்டிருக்கும். ஸோ இதில் வெறுமனியாக புள்ளி இல்லாமல் இருந்தால் அப்படின்னா இதை எப்படி உச்சரிக்கணும், சீன் அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் உச்சரிக்கணும். இதுவே அதே மாதிரி போட்டு மேலே 3 புள்ளி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆனால் நிறைய பேர் ஓதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். இதை வந்து என்ன சொல்லணும், சீன், சீன். இது நம்ம சொல்லும் போது 3 புள்ளி இருக்கு இல்லையா, அதே மாதிரி போட்டு அப்போ என்ன சொல்லணும், ஷீன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ 2 லைனும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ நம்ம ஓதி கொடுக்குறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் 2 லைன் முடிச்சிட்டோம். இப்போ 3வது லைனில் வந்து இதை ஷீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நிறைய பேருக்கு எதில் கன்ஃபியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4 லெட்டரில். ஓகேவா? ஸோ இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இது நம்ம சொல்லும் போது சாத், ஸ்வாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸ்வாத். இது சொல்லும் போது ஒரு விசில் சவுண்ட் வர மாதிரியும் இருக்கும். நம்ம வாயை வந்து குவிச்சு சொல்கிற மாதிரி, ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கன்னங்கள் வந்து உப்புற மாதிரி இருக்கும் இந்த ஒரு லெட்டருக்கு. ஸ்வாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே அதே மாதிரி ஷேப் போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்கிறோம், எல்லாருமே தாது அப்படின்லாம் படிச்சிருப்போம். பட் ஆனால் இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தாது, ஸ்வாது, துவாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்ஹம்து சூரா ஓதுவோம் இல்லையா, சூரத்துல் ஃபாத்திஹா, அதை ஓதும் போது லாஸ்ட் லைன் வலத்வாலீன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓதிருப்போம் இல்லையா. ஆனால் இப்போ நம்ம என்ன ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலத்வாலீன் துவா, அந்த லெட்டரில் வந்து இந்த துவா தான் வரும். ஸோ அதனால் நம்ம எப்படி ஓத போகிறோம், துவாலீன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஸ்வாத், இது துவாது அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்தது இது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவா. ஓகேவா? துவா. இது வந்து தா அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்கிறோம். இதை வந்து துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நீங்கள் குரானில் நிறைய எழுத்துக்கள் நீங்கள் வந்து இந்த துவாவும் இதையும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கும் ஒரே உச்சரிப்பு, இதுக்கும் ஒரே மாதிரியான உச்சரிப்பு கொடுப்பாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. வந்து உதாரணமாக வந்து அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க யஸ்ஹாபில் ஃபீல் அந்த சூறா வரும் இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வ அர்சல அலைஹிம் தொய்ரன். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே தைரன் அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. அது தவறு. சரிங்களா? இங்கே தா போட்டிருந்தா தான் அது தா அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, துவா கொடுத்துருக்காங்க. அதனால தொய்ரன் அபாபீல் அப்படின்னு சொல்லி படித்தாதான் அதனுடைய உச்சரிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம படிக்கும் போது இதை தா படிக்கணும், இதை வந்து என்ன படிக்கணும், துவா அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதே மாதிரி இந்த துவா மாதிரி போட்டு இங்கே ஒரு புள்ளி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி படிக்கிறோம், துவா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இதை வந்து துவாது, இந்த இத்து சவுண்டு கொடுக்குறோம் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் சுவாது துவாது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சொல்கிறோம், துவா துவா, துவா துவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ இந்த 5 லெட்டரும் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆயின். இது வந்து என்னென்னா தொண்டையோடைய அந்த
அந்த உள் பகுதியிலேருந்து சொல்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளேருந்து ஆயின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதே மாதிரி ஷேப்பில் வந்து புள்ளி இருந்துச்சு அப்படின்னா காயின் அப்படின்னு சொல்கிறோம். ஆயின் காயின். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த 3 லைனும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 4வது லைன் பார்க்குறோம். கைன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃப, சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதை ஃப அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு மேலே 2 புள்ளி இருந்துச்சு அப்படின்னா இதை ஆஃப் ஆஃப் ஹலப் ஆஃப், அந்த மாதிரி கொஞ்சம் அசைக்கிற மாதிரி நல்லா நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து இது வந்து மேலோட்டமாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். காஃப் இது மேலே. இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம இருமல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து காஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் காஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதை மட்டும் நல்லா கொஞ்சம் அசைச்சு சொல்கிற மாதிரி காஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது வந்து இதை நம்ம எப்படி படிக்கணும்? லாம் லாம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம் மீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக பார்த்துருவோமா? இதை வந்து கைன் காயின் அப்படின்னு சொல்கிறோம். கைன் அப்படின்னு சொல்லலாம், காயின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதை வந்து ஃப அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஆஃப், இது காஃப், இது லாம், இது மீம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் 4 லைன் படிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் லைன் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூன் நூ இன் நூன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹா ஹா, இது வந்து பயமுறுத்துகிற ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அரபிக் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான நம்ம வந்து ஹாவை வந்து ஹா டைப் வந்து நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைப் இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹா ஹா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொண்டையில் காற்று விடுற மாதிரி ஹா அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அதே ஷேப்லேயே மேலே ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? தொண்டையில் இருந்து ஹா அப்படின்னு சொல்கிறோம். ஹா நல்லா நம்ம காரி இது பண்ணுவோம் இல்லையா? காடுற மாதிரி ஒரு சவுண்டு ஹா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அது ஃபஸ்ட் டைப், இது செகண்ட் டைப். அடுத்த தேர்ட் டைப் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஹிர் ரஹ்மான். இங்கே அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லி போடும்போது இந்த ஹா வருது இல்லையா? இந்த ஹா தான் இந்த ஹா. சரிங்களா? அதனால் அந்த ஹாவுடைய சவுண்டே பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 3 விதமான ஹா வந்து நம்ம அரபி எழுத்துக்களில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இதை என்ன சொல்கிறோம்? வாவ் வாவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் அ பியூட்டிஃபுல் வாவ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வாவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யா 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 சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் யா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹம்சா ஹம்சா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம அரபி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஹம்சாவும் அலிஃபும் ஒன்று தான். நமக்கு பெயர் தான் வந்து வேறு வேறு மாதிரி நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி அதனுடைய உச்சரிப்பு அப்படின்றது அலிஃபும் ஹம்சாவும் ஆ அப்படின்ற உச்சரிப்பில் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஹம்சா வரைக்கும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் அலிஃப் பா பா தா தா ث ث جيم جيم ح ح خ خ ضال ضال ذال ذال را را زا زا سين سين شين شين صاد صاد ضاد ضاد طا طا ضا ضا عين عين غين فا قاف قاف لام ميم نون ها واو يا ஹம்சா.
அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம அரபி எழுத்துக்கள் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத மஹரஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கப்புறமா வந்து அரபி எழுத்துக்களுக்கு மேலே போடக்கூடிய குறியீடுகளை பற்றி அதனுடைய உச்சரிப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய மறுமை கல்வி ஆன்லைன் அகாடமி அப்படின்றதுல நம்ம குர்ஆன் வகுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம வந்து குர்ஆன் வகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஹரஜ் சொல்லி கொடுத்து தஜ்வீத் முறைப்படி நம்ம குர்ஆன் ஓதுறதுக்காக நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தஜ்வீத் முறைப்படி நம்ம சூரா மனனம் பண்ண வைக்கிறது, துவாக்கள் சொல்லி கொடுக்கறது, அல்லாஹ்வுடைய 99 பெயர்களையும் மனனம் செய்ய வைக்கிறது, அதுக்கப்புறம் சூறாக்களின் பெயர்களை மனனம் செய்ய வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து குர்ஆன் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அகீதா, அஹ்லாக், நபிமார்கள் வரலாறு, தொழுகை சட்டங்கள், இந்த மாதிரி ஃபிக்கு சம்மந்தப்பட்ட வரலாறுகள், இந்த மாதிரி எல்லா கிளாஸும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் லேடிஸுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஆண் குழந்தைகள் வந்து 12 வயது வரைக்கும் நம்ம வந்து எடுக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி அதாவது குர்ஆன் கிளாஸ் கற்றுக்கணும், எனக்கு வந்து குர்ஆனில் பேசிக்லேருந்தே எனக்கு வந்து தெரியாது, அப்படி இல்லை எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், தஜ்வீத் எதுவும் எனக்கு தெரியாது, சூரா மனனம் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கான ஒரு முயற்சியாக வந்து நம்மளுடைய கிளாஸ் வகுப்புகள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னோடய நம்பர் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் வந்து கற்றுக்கலாம். மறுமையில் பயனளிக்கக்கூடிய குர்ஆன் மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடியதாக குர்ஆன் அப்படின்றது இருக்குது. அந்த குர்ஆனை தெளிவான முறையில் நமக்கு பயனுள்ள முறையில் வந்து கற்றுக்கணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.